வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லின். பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பணிச்சுமையால் மன அழுத்தத்திற்குள்ளாகும் தாதியர்கள் சுகாதாரத்துறைக்கு கடும் எச்சரிக்கை. போலி பொது சுகாதார பரிசோதகர்கள் குறித்து பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. சுரேஷலை கைது, மஹிந்தவின் சகாக்கள் கலக்கமடைவது ஆச்சரியமல்ல. அமைச்சர் சுனில் சாடல். அமெரிக்க உயர் அதிகாரிகள் இலங்கைக்கு திடீர் விஜயம், முக்கியஸ்தர்களுடன் சந்திப்பு. ஊர்வலத்தின் போது ஆக்ரோஷமடைந்து தாக்கிய யானை, 2 பாகங்கள் உயிரிழப்பு. சக்ரான் தங்கிய அறையில் முன்பு இருந்தவர்கள் யார்? அரசு விசாரிக்க வேண்டும், முஜிபுர் வலியுறுத்து. அமைச்சர் அழைத்து வந்த அடியாட்களே கூச்சலிட்டு கூட்டத்தை சீர்குலைத்தனர், கஜேந்திரன் குற்றச்சாட்டு. இணையவழி பண பரிமாற்றம் மூலம் போதைப்பொருள் கடத்தல், சொகுசு கார்களுடன் 2 கைது. பலத்த மழையால் கட்டநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். நாடு முழுவதும் உள்ள அரசு வைத்தியசாலைகளில் சுமார் 23,000 தாதியர்களுக்கான பற்றாக்குறை நிலவுவதால் தாதியர்கள் கடும் வேலைப்பளு மற்றும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளதாக ஒன்றிணைந்த தாதியர் சேவை சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட சங்கத்தின் தலைவர் தென்னி ஞானானந்த, தற்போதைய வைத்தியசாலை கட்டமைப்பில் சுமார் 23,000 தாதியர் வெற்றிடங்களும் 14,000 கனிஷ்ட ஊழியர் வெற்றிடங்களும் காணப்படுவதாக சுட்டிக்காட்டினார். இந்த நிலைமையால் ஒரு தாதியர் 2 பேரின் பணிச்சுமையை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும், சில சந்தர்ப்பங்களில் தொடர்ந்து பல நாட்கள் பணியாற்ற வேண்டியிருப்பதால் தாங்க முடியாத வேலைப்படு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் கிண்ணியா வைத்தியசாலையில் இடம்பெற்ற சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு பின்னணியில் தாதியர் பற்றாக்குறையும் அதிகரித்த பணிச்சுமையும் முக்கிய காரணங்களாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். வைத்தியசாலைகளில் நிலவும் தாதியர் பற்றாக்குறை தொடர்பாக நீண்டகாலமாக எச்சரிக்கை விடுத்து வருவதாக கூறிய அவர், குறுகிய கால, மத்திய கால மற்றும் நீண்டகால திட்டங்களை வகுத்து பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என பலமுறை வலியுறுத்தப்பட்டிருந்ததாக தெரிவித்தார். எனினும் அரசாங்கம் இதுவரை போதுமான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரியவில்லை என்றும், தற்போதைய பொருளாதார நெருக்கடி மற்றும் அதிகரித்துள்ள மன அழுத்தம் காரணமாக தாதியர்கள் வெளிநாடுகளுக்கு குடிபெயரும் நிலையும் வேகமாக உயர்ந்து வருவதாகவும் அவர் எச்சரித்தார். இதனால் சுகாதார கட்டமைப்பு மேலும் பாதிக்கப்படுவதற்கு முன்னர் தாதியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய உடனடி மற்றும் நீண்டகால வேலை திட்டங்களை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஒன்றிணைந்த தாதியர் சேவை சங்கம் வலியுறுத்தியுள்ளது. வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். பொது சுகாதார பரிசோதகர்கள் என தங்களை அடையாளப்படுத்தி வீடுகள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து ஏமாற்றி பணம் பறிக்கும் குழு ஒன்று இயங்கி வருவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் டெங்கு ஒழிப்பு பரிசோதனை நடவடிக்கைகளை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் இந்த மோசடிக்காரர்கள் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் என கூறி பொதுமக்களிடம் பணம் கோரி வருவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் பதில் தலைவர் உபுல் ரோகன குறிப்பிட்டுள்ளார். பொது சுகாதார பரிசோதகர்கள் தங்களது உத்தியோகபூர்வ கடமைகளின் போது எந்த காரணம் கொண்டும் எந்தவொரு கட்டணத்தையும் வசூலிப்பதோ அல்லது பணத்தை பெற்றுக் கொள்வதோ இல்லை. எனவே பொது சுகாதார பரிசோதகர் என கூறி எவரேனும் பணம் கோரினால் அவர்களுக்கு பணம் வழங்குவதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அத்துடன் தங்களை பொது சுகாதார பரிசோதகர்கள் என அடையாளப்படுத்திய எவரேனும் கடமைகளின் நிமித்தம் பணம் கோரினால் அது குறித்து உடனடியாக போலீசாருக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ தகவல் வழங்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தீவிர விசாரணைகள் மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட சாட்சியங்களை தொடர்ந்தே சுரேஷ் சலை கைது செய்யப்பட்டுள்ளார். மஹிந்தவின் சகாக்கள் கலக்கமடைவது ஒன்றும் ஆச்சரியத்திற்குரிய விடயமல்ல என்றும் அமைச்சர் சுனில் ஹந்துன்னேத்தி தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். 2024 ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதில் இருந்து ரணில், சஜித் மற்றும் ராஜபக்சர்கள் ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள். இதுவரை காலமும் இந்த 3 தரப்பினரும் தான் ஆட்சி செய்தார்கள். ரணில் விக்ரமசிங்க ஆட்சிக்கு வந்தால் மஹிந்த ராஜபக்சவின் கால ஊழல்வாதிகளை பாதுகாப்பார். மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தால் ரணில் விக்ரமசிங்கவின் காலத்துக்கு ஊழல்வாதிகளை பாதுகாப்பார். இதுவரை காலமும் இதுதான் இடம்பெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்ததை இவர்கள் வெறுப்புடன் பார்க்கிறார்கள். ரணில், மஹிந்த மற்றும் சஜித் ஆகியோரை நம்பியிருந்த ஊழல்வாதிகளுக்கு செல்ல இடமில்லாத காரணத்தால் திட்டமிட்ட வகையில் பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். சிறை செல்ல வேண்டிய தரப்பினர் அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றிணைந்து அரசியல் கூட்டணி அமைத்துள்ளார்கள். கடந்த கால ஊழலுக்கு நிச்சயம் சிறை செல்ல நேரிடும் என்பதை இவர்கள் நன்கு அறிவார்கள். இதனால் தான் கடந்த காலங்களில் மோதிக்கொண்டவர்கள் இன்று ஒன்றிணைந்துள்ளார்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் தற்போது சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுவதை தொடர்ந்து படுகொலையாளிகள் கலக்கமடைந்துள்ளார்கள். சுரேஷ் அலி கைது செய்யப்பட்டதை தற்போது பிரதான அரசியல் பிரச்சாரமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என அவர் மேலும் தெரிவித்தார்.
தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் போல் கபூர் இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்றிரவு நாட்டை வந்தடைந்துள்ளார். அவர் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை இலங்கையில் தங்கியிருந்து பல முக்கியஸ்தர்களை சந்தித்து கலந்துரையாடவுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. குறித்த சந்திப்பின் போது சிரேஷ்ட அரசு மற்றும் வர்த்தக தலைவர்களுடனான அவரது சந்திப்புகள் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை வளர்ப்பதிலும் கடல்சார் ஒத்துழைப்பை பலப்படுத்துவதிலும் கவனம் செலுத்தப்படவுள்ளது. அத்துடன் இரு நாடுகளிலும் காணப்படும் வேலைவாய்ப்புகளுக்கும் செழிப்பிற்கும் உதவி செய்யும் வர்த்தக நடவடிக்கைகளுக்காக இந்த சமுத்திரம் பாதுகாப்பானதாகவும் திறந்ததாகவும் இருப்பதை உறுதி செய்வதிலும் கவனம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை அமெரிக்க பசிபிக் விமானப்படைகளின் கட்டளை தளபதி ஜெனரல் கெவின் ஷ்னைடர் 3 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று இலங்கை வந்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு பங்காண்மையின் வளர்ந்து வரும் பலத்தினை பிரதிபலிக்கும் வகையில் இந்த விஜயம் அமைந்துள்ளது. எதிர்வரும் 24ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருக்கும் அவர் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் விமானப்படைகளைச் சேர்ந்த தலைமை அதிகாரிகள் உட்பட சிரேஷ்ட அரசு தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார். வான் மற்றும் கடல்சார் கள விழிப்புணர்வு இணைய பாதுகாப்பு அனர்த்தங்களின் போது செயற்பட வேண்டிய விடயங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராயவுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறக்குவானை பகுதியில் இடம்பெற்ற மத ஊர்வலம் ஒன்றின் போது அதில் பங்கேற்றிருந்த வளர்ப்பு யானை ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தாக்குதல் நடத்தியதில் 2 பாகன்கள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விகாரியொன்றின் உற்சவத்திற்காக அழைத்து வரப்பட்டிருந்த குறித்த யானை ஊர்வலத்தின் போது எதிர்பாராத விதமாக ஆக்ரோஷமடைந்து பாகன்களையும் உதவியாளரையும் தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவ இடத்திலேயே இருவரும் உயிரிழந்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக ரக்குவானி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அதேவேளை பெனலாகாவுக்கும் இதுகுறித்து அறிவிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த துயர சம்பவம் ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் சஹ்ரான் ஹஷீம் தங்கியிருந்த ஷாங்கிரில்லா ஹோட்டலில் 116ஆம் இலக்காரையில் அவருக்கு முன்னர் தங்கியிருந்தவர்களின் தகவல்கள் இல்லாதது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் அந்த விடயம் குறித்து அரசாங்கம் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு முந்தைய தினமான 2019 ஏப்ரல் 20ஆம் தேதி இரவு சஹ்ரான் மற்றும் அவருடன் இருந்த மற்றொருவர் ஷாங்கிரிலா ஹோட்டலின் 116ஆம் இலக்காரியில் தங்கியிருந்ததாக குறிப்பிட்டார். தாக்குதல் இடம்பெற்ற பின்னர் ஹோட்டலில் அதற்கு முன்னர் 2 வார காலப்பகுதியில் தங்கியிருந்த அனைவரின் தகவல்களும் சேகரிக்கப்பட்டிருந்த போதிலும் சஹ்ரான் தங்கியிருந்த அறையில் அவருக்கு முன்னர் யார் தங்கியிருந்தார்கள் என்ற தகவல் மட்டும் கிடைக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். பதிவு செய்யப்படாமல் ஹோட்டல் அறை வழங்கப்படுவது சாதாரண விடயமல்ல என்றும் அவ்வாறான வசதி முக்கிய பிரமுகர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்க கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் குறித்த அறையின் கதவை திறப்பதற்காக இலத்திரனியல் அட்டை பயன்படுத்தப்பட்டமை தொடர்பான பதிவுகள் இருந்த போதிலும் அந்த அறையை பயன்படுத்திய நபர்கள் யார் என்பது தெரியவில்லை எனவும் கூறினார். இதனால் சஹ்ரானுக்கு முன்னர் அந்த அறையில் தங்கியிருந்தவர்கள் யார், அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சலுகையின் பின்னணி என்ன என்பது தொடர்பில் அரசாங்கம் முழுமையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தினார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் நிலையில் இதுபோன்ற பல முக்கிய தகவல்கள் எதிர்காலத்தில் வெளிச்சத்துக்கு வரும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நெடுந்தீவுக்கான அரச கடற்போக்குவரத்து சேவை இன்று முதல் ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் அதிகரிக்கப்பட்ட வகையில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். அதன்படி நெடுந்தீவிலிருந்து குறிகட்டுவான் நோக்கி காலை 6:15 மணி மற்றும் 6:45 மணிக்கு படகு சேவைகள் இயக்கப்பட உள்ளன. அதேவேளை குறிகட்டுவானிலிருந்து நெடுந்தீவு நோக்கி காலை 7:30 மணி மற்றும் 8:30 மணிக்கு சேவைகள் இடம்பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் மாலை நேரங்களில் பயணிகள் தேவை அதிகரிக்கும் பட்சத்தில் மேலதிக அரசு படகுகளை சேவையில் ஈடுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நெடுந்தீவு குறிகட்டுவான் கடற்பாதையில் சேவையாற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறுப்பிலுள்ள வடதாரகை மற்றும் நெடுந்தாரகை ஆகிய படகுகளின் திருத்த பணிகள் நிறைவடைந்துள்ளதுடன் அவை தற்போது மீண்டும் சேவையில் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த சேவை அதிகரிப்பு மூலம் நெடுந்தீவு மக்களின் போக்குவரத்து வசதிகள் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் மாவட்டம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைச்சர் சந்திரசேகர் அழைத்து வந்த தேசிய மக்கள் சக்தியின் அடியாள்கள் காடைத்தனமான கூச்சலிட்டு கூட்டத்தை குழப்பிக் கொண்டிருந்தார்கள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார்.
கடந்த வெள்ளிக்கிழமை யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நடைபெற்ற குழப்பம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குற்றம் சுமத்தினார். அவர் மேலும் தெரிவித்தவை வருமாறு: அந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய தேவையை நிறைவு செய்வதற்காகத்தான் அர்ஜுனா ராமநாதனை சந்திரசேகரன் அவர்கள் பயன்படுத்தியிருந்தார். அதை மீறி தலைவர் அந்த விடயத்திலே உறுதியாக நின்று அவர்களுடைய நோக்கங்களை நிறைவேற விடாமல் இந்த காணிகளை சுவீகரிக்கின்ற அந்த தையிட்டு விகாரைக்கு தமிழ் மக்களுடைய காணிகளை அடாத்தான முறையிலே கையகப்படுத்துகிற முயற்சிகளை எதிர்ப்பு தெரிவித்து அந்த காணிகளை மக்களிடம் கையளிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக நின்று கொண்டிருந்த பொழுது எதிர் பக்கத்திலே பொதுமக்கள் அரங்கிலே இருந்த என்பிபி உறுப்பினர்கள் எழுந்து எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு எதிராக கூச்சலிட தொடங்கினார்கள். அது சந்திரசேகரன் அழைத்து வந்த என்பிபியினுடைய அடியாட்கள். ஊர்களில் கிராமங்களிலே அடிதடி வன்முறைகளிலே ஈடுபடுகின்ற நபர்கள்தான் அந்த காடைத்தனமான கூக்குரல் இடுகின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினராக இருக்கிற என்பிபியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த கூட்டத்திலே அவர் எவ்வாறு அந்த கூட்டத்திற்கு வந்தார் என்று கூட தெரியாது. அவர் சந்திரசேகரனுடைய ஒரு அடியாளாகத்தான் அங்கே கலந்து கொண்டிருந்தார். அவர் அங்கே வீடியோக்களை எடுத்து கருத்து சொல்லுகின்றவர்களை அச்சுறுத்துகின்ற செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்தார். ஊடகவியலாளர்களை வீடியோ எடுத்து அச்சுறுத்துகின்ற செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்தார். தங்களுடைய காணி பிரச்சனைகளை காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கேட்கின்ற, அது குறிப்பாக இராணுவ ஆக்கிரமிப்பில் இருக்கிற காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கோருகிற நபர்களை வீடியோ எடுத்து அச்சுறுத்துகின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார். அது மட்டுமல்ல, நான் ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய பிரதிநிதியாக நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த பொழுது, நான் கருத்து சொல்ல முற்பட்ட பொழுது கூட அவர் எனக்கு முன்னால் நின்று கொண்டு நான் சபையை பார்க்க விடாமல் என்னை மறைத்து கொண்டு நின்று என்னை கூட அவர் வீடியோ எடுத்து அச்சுறுத்திய சம்பவம் கடந்த 19ஆம் தேதி அந்த டிசிசி கூட்டத்திலே நடைபெற்றிருந்தது. கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். இணையவழி பணப்பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி வங்கி கணக்குகளுக்கு பணம் அனுப்பி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த இருவர் நீர்கொழும்பு கட்டுவ பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக நடத்தப்பட்ட சோதனையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 1 கிலோகிராம் 34 கிராம் ஹஷிஷ் போதைப்பொருள், 7 கிராம் 420 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள், 8 கிராம் 860 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. கல்கிச மற்றும் உடுகம்போல பகுதிகளைச் சேர்ந்த 29 மற்றும் 31 வயதுடைய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 3,51,200 ரூபாய் பணம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 சொகுசு கார்களும் இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் நீர்கொழும்பு போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். டித்வா சூறாவளியினால் வீடுகள் சேதமடைந்த குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடு அமைப்பிற்கான அடிக்கல் நாட்டு விழா கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் நேற்றைய தினம் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் நடைபெற்றது. இச்சூறாவளி காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் 1121 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் அவர்களுக்கான 50 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்குதல் மற்றும் புதிய வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டுதல் என்பன இதன்போது இடம்பெற்றன. இதில் அதிகளவான வீட்டு சேதங்கள் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவிலேயே பதிவாகியுள்ளதுடன் அந்த வீடுகளின் எண்ணிக்கை 499 ஆகும். அங்கு உரையாற்றிய பிரதி அமைச்சர் அனர்த்தத்தினால் வீடுகள் சேதமடைந்த குடும்பங்களுக்கான புதிய வீடமைப்பு பணிகளை 6 மாதங்களுக்குள் நிறைவு செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். அத்துடன் தமக்கென ஒரு வீட்டை அமைத்து பாதுகாப்பாக வாழ்வதே இக்குடும்பங்களின் எதிர்பார்ப்பு எனவும் அதனை விரைவாக நிறைவேற்ற முடிந்தது மக்கள் பெற்ற வெற்றியாகும் எனவும் அவர் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சூறாவளியினால் சேதமடைந்த வீடுகளில் பெரும்பாலானவை குடிசை வீடுகளாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்காலில் யுத்தத்தினால் உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள பொது தூபிக்கு இந்திய பின்னணி பாடகர் சத்யன் அஞ்சலி செலுத்தியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு நேற்று விஜயம் மேற்கொண்டிருந்த அவர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அங்குள்ள மக்களையும் இடங்களையும் பார்வையிட்டார். அதன் ஒரு பகுதியாக முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திற்கு சென்ற சத்யன் யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள பொது தூபிக்கு மலரஞ்சலி செலுத்தி தனது அஞ்சலியை தெரிவித்தார். தற்போது பெய்து வரும் பலத்த மழை காரணமாக
கட்டுநாயக்க அதிவேக வீதியின் பேலியகொடை வெளியேறும் வாயிலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் போக்குவரத்து நெரிசலை விரிவாக வழமைக்கு கொண்டு வருவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் நிலவி வரும் மழையுடனான வானிலை காரணமாக இன்று காலையில் கொழும்பு நகரை சுற்றியுள்ள பல வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது. மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்று, மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சிலாபம் தொடக்கம் கொழும்பு, காலியூடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். ஹம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான அத்துடன் முல்லைத்தீவு தொடக்கம் காங்கேசன்துறை, மன்னாரூடாக புத்தளம் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்களில் கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இந்நிலையில் நேற்று நாட்டின் அதிகபட்ச வெப்பநிலை 37.2 பாகை செல்சியஸாக பதிவாகியுள்ளது. பொலனறுவை வானிலை அவதானிப்பு நிலையத்தில் நேற்று இந்த அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இரண்டாவது அதிகபட்ச வெப்பநிலை முல்லைத்தீவில் பதிவாகியுள்ளது. அங்கு 35.8 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் புளியமுக்கூடலை புறப்படமாகவும் பிரவுன் வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நாகலிங்கம் அப்புலிங்கம் அவர்கள் 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைபதம் எய்தினார். யாழ்ப்பாணம் சில்லாலையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு நாகேஸ்வரன் நவீன்ராஜ் அவர்கள் 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். கிளிநொச்சி வட்டக்கட்சி ராமநாதபுரம் புதுக்காட்டை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சிவபாத சுந்தரம் வசந்தகுமாரி அவர்கள் 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கரவட்டி சட்கோட்டை பழைய வேத கோவிலடியை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஞானசீலன் புதுமை ராக்கினி அவர்கள் 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று கனடாவில் இறைப்பதமடைந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.